திமுக அரசின் ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக இருக்கிறது என்று நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் கையெழுநேரு தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறும் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கையெழுநேரு, MRK பன்னீர்செல்வம், கோவிச்செழியன், மையநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கையெழுநேரு மாநாடு ஏற்பாடு பணிகள் குறித்து பேசினார். திமுக ஆட்சி மகளிருக்கான ஆட்சியாக இருப்பதாகவும் இதை கூறி வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு கேட்போம் எனவும் கூறினார். பஸ் எல்லாம் நிறுத்துறதுக்காக ஒரு 100 ஏக்கர், மாநாடு நடத்துகிற இடத்துக்கு 100 ஏக்கர், 200 ஏக்கர் ரெடி பண்ணி அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. 1.25 லட்சம் பேர் சீருடை கலந்து அந்த 1.25 லட்சம் பேரும் பூத்துக்கு 10 பேர்னு 12,000 பூத்து 10 பேர் வீதம் 1.25 லட்சம் பேர் கலந்து தேர்தல் வருகிறது. தேர்தல் அமைக்கும் போது மகளிரினுடைய திட்டங்கள் நிறைய இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். மகளிருக்கான ஒரு ஆட்சியாகவே இது இருக்குது. அதை சொல்லி ஓட்டு சேகரிக்கவும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும்.